கொஞ்சம் சாப்பிட்டோம். ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி அவர் ரொம்ப நாளே எனக்கு தெரியும். அவர்கிட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் டாக்டர் மாதிரி இருக்காங்க. வந்து நல்லா எது வந்தாலும் அவர்கிட்ட கேட்கலாம், அப்படின்னா கேட்கலாம். அவர் எல்லாமே பதில் சொல்லுவார். ஒரு டாக்டர் மாதிரியே எங்களுக்கு வீட்டு கிடையாது. நல்லா வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் பண்ணோம். நாங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலாக போகிறோம். எங்கள் பசங்க சொன்னாங்க மேட்டாக்கு போகலாம், அங்கே என்ன குண்டூருக்கு போகலாம். நான்லாம் இல்லை, ஆப்பிள் ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் என் பசங்கள்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்தேன். டாக்டர்கிட்டையும் சொன்னேன், டாக்டர் நீங்கள் பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம். நான் அதே மாதிரி நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணேன். இங்கே எங்கிட்ட நர்ஸு டாக்டருங்க மோசம் சார் இல்லாத டைம் கூட வந்து டியூட்டி டாக்டர் நர்ஸுங்க எல்லாமே வந்து பயப்படாதீங்க, இது வந்து ஒன்றும் இல்லை, எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசினாங்க டாக்டர் நர்ஸுங்கலாம். எனக்கு பயமாக இருந்தது கூட கொஞ்சம் பயம் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. அது எங்கள் வீட்டில் இருக்க மாதிரியே இருந்தது. என் பேர் வந்து சங்கீதா. ஆக்சுவலாக 5 டேஸ்க்கு முன்னாடி எமர்ஜென்சியாக டெலிவரி பெயினோட இங்கே வந்தேன். என்னை வந்து அபர்ணா மேம் அப்புறம் அவங்களோட ஒரு டீம் தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. பாப்பா வந்து ப்ரீ மெச்சூர்ட் பேபி. ஆக்சுவலாக இந்த 5 டேஸில் நாங்கள் இந்த அளவுக்கு வருவோமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் எல்லாருடைய சப்போர்ட், அப்புறம் நாங்கள் ஒரு 5 இயர்ஸாக நாங்கள் இங்கே தான் ஃபேமிலி டாக்டர். எனக்கு எம்கே சார் வந்து எங்கள் சித்தி மூலமாக ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு அவர் தெரிஞ்சது. அவர் தான் எனக்கு சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் 3 மந்த் முடி நான் இங்கே காட்டலை. இங்கே அப்புறம் இங்கே ஒரு டீமாக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் அதுக்கப்புறம் 3 மந்த்துக்கு அப்புறம் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். மேமோட கான்டாக்ட், அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க எல்லாரும் எப்போ ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணுவாங்க. தென் மெசேஜ் பண்ணாலும் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அது எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும். தென் அப்புறம் 5 டேஸில் வந்து இப்போ நாங்கள் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு கிளம்புறோம். அதனால இங்கே ஹோல் ஹாஸ்பிட்டலில் இருக்க எம்கே சார், அபர்ணா மேம், ஆஷா மேம், அப்புறம் அவங்களோட இருந்த சிஸ்டர்ஸ் எல்லாருமே, சீனியர் சிஸ்டர்ஸ், நைட் டியூட்டி, அதாவது என் பையனை நைட்டு பார்த்துக்கிட்ட எல்லா சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.